கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். இந்த மாதத்திற்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஹல்லேலூயா. 112ஆம் சங்கீதம் 4 முதல் 6 ஆகிய வசனங்கள் நாம் தியானிக்கும் போது அநேக ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாசத்திற்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. கடந்த மாசம் முழுவதும் கண்ணின்மணி போல பாதுகாத்து புதிய மாசத்துக்குள்ள நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி சோதரர்கள் எழுதுகிறேன். இந்த மாசத்திற்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீர்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று தேவன் பார்த்து நம்ம குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்தெந்த குடும்பத்திலே இந்த நாளும் இணைந்திருக்கிறீங்களோ, செம்மையாக வாழ்றதுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் செம்மையான வழியில நடக்கும்போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எந்த சூழ்நிலையிலே நம்ம நடந்தாலும், நம்ம செம்மையான வழியில இருக்கும்போது இருளிலே வெளிச்சம் உதிக்குமா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் என்று பார்க்கும்போது செம்மையான வழியில நடக்கும். அது முதல் பாயிண்ட். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இரக்க குணம் இருக்கணும், மன உருக்கம் இருக்கணும், நீதியும் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. செம்மையானவர்களுக்கு என்று நம்ம பார்க்கும்போது செம்மையா வாழிற ஜனம், யாரெல்லாம் செம்மையா வாழ்றாங்களோ அவங்களுக்குள்ளே ஒரு இரக்க குணமும் இருக்கும், மன உருக்கமும் இருக்கும், நீதியும் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க நீதிமானா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இறங்கி கடன் கொடுத்து, யார்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோமோ அது திருப்பி கொடுக்கணும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். தன் காரியங்களின் நியாயமானபடி, தன் காரியங்களின் நியாயமானபடி நீதிமான் எப்படி வாழ வேண்டும் என்று பார்க்கும்போது நியாயமானபடி வாழ்வாங்க. அநியாயமான எந்த ஒரு காரியத்திலும் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. அநியாயமான காரியத்துக்கு போகவும் மாட்டாங்க. அநியாயமா வரக்கூடிய வருமானத்தை வெறுத்துருவாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படின்னா, தன் காரியங்களை நியாயமானபடி, நம்ம என்னென்ன காரியம் செய்யறோமோ அந்த எல்லா காரியத்திலுமே ஒரு நியாயம் இருக்கணும். இந்த கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் அநியாயம்தான் இருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நியாயம் இருக்குமானால் கர்த்தர் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி, நியாயம் அப்படின்னு வந்துட்டுனாலே நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டி பார்க்கணும். நம்ம எப்படி வாழ்றோம்? நம்ம நியாயமா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது அநியாயமான சொத்து உள்ள வந்திருக்கா? இல்ல அநியாயமான காரியத்துல நம்ம ஏதாவது ஈடுபடுறோமா? அநியாயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கா? இதெல்லாம் நம்ம தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன், நடப்பிக்கணுமா? நியாயமா நடப்பிக்கிற மனுஷன் மட்டும் ஒரு விசேஷமாக
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா நியாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவனுக்கு அநியாயம் செய்ய தெரியாது. இந்த கடைசி காலத்திலே நிறைய குடும்பத்திலே நியாயம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எதை எடுத்தாலும் அநியாயம். ஒரு பொருளை வாங்க போகும்போது, விற்க போகும்போது பல இடத்துல நம்ம பார்க்குறோம். வீட்டை விட்டு வெளியே போயாச்சுனாலே யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது தெரிய மாட்டேங்குது. இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் எங்க பார்த்தாலும் அநியாயமான காரியத்தில் நிறைய ஈடுபடுறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் நம்ம கூட வரணும் அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நியாயமானபடி தன் காரியத்தை நடப்பிக்கிற மனுஷன். இப்போ நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாம். 31 நாள் வாழ்க்கையிலே நம்ம நியாயமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, செம்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சாச்சுனாலே ஆசிரியக்கப்பட்டுருவாங்க. இதையே காலையில் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் செம்மையான வழி இல்லை, நியாயமான வருமானம் இல்லை, இறங்கி கடன் கொடுத்து என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு இரக்க குணம் இருக்கும், மன உருக்கம் இருக்கும், நீதியும் உள்ளவன். அப்ப செம்மையான வழியில நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க நீதிமானா இருப்பாங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க, அக்கிரமம் செய்ய மாட்டாங்க, துன்மார்க்கமான காரியத்துக்கு போக மாட்டாங்க. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தான் நமக்கு பைபிள் எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாசத்திற்கா தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். சரி, நீதிமான் யாருன்னு சொல்லி நம்ம சில வசனங்களை நம்ம தியானிக்கும் போது ஆழமா அறிந்து கொள்ள முடியும். 37 சங்கீதம் 31 வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, தேவன் அருளிய வேதம் நீதிமான் இருதயத்தில் இருக்கிறது. நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் அருளிய வேதம் இருதயத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் இந்த மாசம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, செம்மையான ஒரு வாழ்க்கை இருக்கா? நம்ம செய்யற எல்லா காரியங்களிலும் நியாயமானபடி நம்ம செய்யறோமா? நியாயமானபடி நடப்பிக்கிறோமா? அடுத்தாப்புல நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் 37 சங்கீதம் 31 வசனத்தின்படி நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கா? இதையே நம்ம காலையிலே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் சில குடும்பத்திலே தேவனை பின்பற்றாமல், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், இப்படி நம்ம பல காரியங்கள் சொல்லலாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வரும்போது அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அதுதான் முக்கியமான பாயிண்ட். வாக்குத்தத்தம் அப்படின்னா பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு. இந்த மாசம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அந்த நித்திய கீர்த்தி, நித்திய புகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் உண்டு. செம்மையா வாழணுமா? செம்மையா வாழிற ஜனம் எந்த இடத்துல போனாலும் சரி, ஒருவேளை நான் போற வழி இருளா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வெளிச்சம் உதிக்கும். அது செம்மையானவர்கள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு இரக்க குணம் இருக்கும், மன உருக்கமா இருப்பாங்க, நீதியும் உள்ளவன். அடுத்தாப்புல செம்மையானவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இறங்கி கடன் கொடுத்துருவாங்க. தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ஏன்னா நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். தேவன் அருளிய வேதம்
இதயத்தில் இருக்கும்போது அந்த வசனம் அவங்களோட பேசிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். அப்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிமானா வாழும் போது, இருதயத்துக்குள்ள வேதம் இருக்கும் போது, அவங்க எந்த காரியம் செய்தாலும் சரி, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். உறுதியா பிடிக்கணும் அப்படின்னா நீதிமானா இருக்கணும். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவங்க நீதிமானா இருக்கும்போது கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். நீதிமான் பனையை போல செழித்து என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பனைமரம் போல செழிப்பா இருக்குமா. பனைமரம் எத்தனை வருஷ நாள் இருக்கும், அதே போல நீதிமான் பனையை போல செழிப்பா இருப்பான். ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லும் போது அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்துல வளரணும், விசுவாசத்துல பெருகணும், கர்த்தருக்குள் இருக்கணும். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இருக்கும்போது வெறுக்க வேண்டிய காரியத்தை தானா வெறுத்துருவான். தீமை தொடராது, அசுத்தம் தொடராது, அருவருப்பான காரியம் தொடராது, கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் தொடராது. ஏன்னா கர்த்தருக்குள் இருப்பாங்க. நீதிமான் முதல்ல பரிசுத்தவனா இருப்பான், பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருப்பான், நீதியை பின்பற்றுவான், அநியாயமான காரியத்தை வெறுத்துருவான். அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நித்திய கீர்த்தி, நித்திய காலமா கீர்த்தி இருக்கும். ஒரு குடும்பத்திலே நீதிமானா வாழும்போது எவ்வளவு பைபிள் ஆசீர்வாதம் தெரியுமா? நீதிமான் ஒரு போதும் தள்ளாட விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் அவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். எங்கெல்லாம் பைபிள்ல நீதிமான் சொல்லி எழுதப்பட்டிருக்கோ, நீதிமானுக்கு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஒரு அபிஷேகம் இருக்கு, ஸ்பெஷல் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவு முக்கியமான வாக்குத்தத்தம். ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா வாழ்ந்தா போதும், அந்த குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் தேவன் தருவார். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நித்திய கீர்த்தி. அந்த நித்திய கீர்த்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனமா இருந்தா போதும். நம்ம குடும்பம் நாளுக்கு நாள் ஆசீர்வாதம். நீதிமான் பனையை போல செழித்து அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா வாழும் போது நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுடைய உதடு அநேகரை போஷிக்கும். அநேகரை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் கேட்கறீங்களோ, ஒரே ஒரு காரியம் மட்டும் கேளுங்க. அப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி நான் நீதிமானா இருக்கணும்ப்பா. நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று சொல்லிங்கப்பா. என் சிரசு மேல் ஆசீர்வாதம் வைங்கப்பா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லிங்கப்பா. என் வாழ்க்கையில எனக்கு நித்திய கீர்த்தி உண்டு பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா வாழும் போது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன்.
நித்திய அஸ்திவாரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா நம்ம நீதிமானா இருக்கணும், செம்மையானவர்களா இருக்கணும், இறங்கி கடன் கொடுக்கிற ஜனமா இருக்கணும், தன் காரியத்தை நியாயமானபடி நடக்கிற ஜனமா இருக்கணும். என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டது. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும் அப்படின்னா முதல்ல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். ஹல்லேலூயா. நீதிமான் வீட்டிலே அதிக பொக்கிஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதிக பொக்கிஷம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க, செம்மையான வாழ்க்கை வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க, நியாயமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் நம்ம குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இந்த மாசத்துக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். கேளுங்க, என் இருதயத்துக்குள்ள தேவன் அருளிய வேதம் இருக்கணும்பா, தேவன் அருளிய வேதம் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்களா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு இந்த மாசத்துக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமா? நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் கேட்போமா? கண்களை மூடி இந்த மாசத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. தேவன் அருளி சொல்லி முடியாத ஈவலுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, கடந்த மாசம் முழுவதும் பாதுகாத்து இந்த புதிய மாசத்துல அழைத்து கொண்டிருக்கீங்கப்பா. அழைத்து கொண்டு தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்கள் எழுதிருக்கும்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்காங்களோ புதிய மாசத்துக்காக எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசேஷமா அந்த மாசத்திலே அப்பா உங்க பிள்ளையோட நீங்க பேசியிருக்கிறீங்க. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று பேசுறீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக அப்பா உங்களுடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைக்கணும்ப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்க பிள்ளைகள் விசேஷமா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்ப்பா. செம்மையானவருடைய அப்பா வழி என்று எழுதப்பட்டிருக்குப்பா. செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சம் உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை கத்த சந்திக்கணும்ப்பா. இந்த நேரத்திலே இப்பொழுது இந்த மாசத்துக்காக அப்பா நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதபடியில வருகிறோம்ப்பா. இந்த மாசத்துல நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுறீங்கப்பா. எந்த குடும்பத்துல எந்த நாட்டுல எந்த சூழ்நிலையில இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை அப்பாவோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் விசேஷமா சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லியிருப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும். உங்க பிள்ளைகளை அப்பாவோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்க பிள்ளையோட சிரசு மேல ஆசீர்வாதம் வைங்க ராஜா. அவங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவன் அருளிய வேதம் இருக்கணும்ப்பா. லிபோ ஷபலபல ஹோரபல ஹந்தோ டோரப கபுது வைக்கேதுனா என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய மன விருப்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த மாசத்துல நிறைவேற்றணும்ப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் அப்பாவுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோம்ப்பா. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகள் எல்லாம் இப்பொழுதே உங்க பிள்ளைகளோட சிரசு மேல வைங்கப்பா. புது கிருபை தாங்கப்பா. அந்த மாசம் முழுது ஓடக்கூடிய கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. புது கிருபை வேணும்ப்பா. புது அபிஷேகம் வேணும்ப்பா. அப்பா எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ராஜா. எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ இப்பொழுது அந்த இடத்துக்குள்ள அப்பாவுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. உம்முடைய வல்லமை
இறங்கி வரட்டும்பா. லிபோ தூரபல ஹதரபு ஷபலபல ஹூர துதி கந்தோ டொரபலா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னி ராஜா, எல்லா குடும்பமும் நித்திய கீர்த்தி உள்ள பிள்ளைகளா மாறணும்பா. விசேஷமா நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்லியிருப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதம் வேணும். எல்லா காரியத்திலும் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வேணும்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து பண்டசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவனோட சிரசு மேல் ஆசீர்வாதம் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும் ராஜா. எந்தெந்த நாட்டுக்குள்ள எந்தெந்த சூழல் ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு விரோதமா கிரேசர் எல்லா வானமண்டல பொல்லாத எல்லா சபிக்கப்பட்ட எல்லா சத்துருங்கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும் ராஜா. அப்பா, எந்த இடத்துக்குள்ள முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நேராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும் ராஜா. எல்லா குடும்பத்துக்கு அப்பா நேராக வானம் திறக்கப்படட்டும் ராஜா. பலகணிகளை திறங்கப்பா, பண்டசாலை திறங்கப்பா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாத மழை வேணும்ப்பா. ஆசீர்வாதமான மழை வேணும்ப்பா. தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளை மேல வைங்கப்பா. இந்த மாசத்துக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லாருடைய சிரசின் மேலே விசேஷமாக தேவனுடைய கரம் அப்பா வேணும்ப்பா. தேவனுடைய கரம் இருக்கணும்ப்பா, கூட இருக்கணும்ப்பா. உங்க கரம் எங்க கூட இருந்தாதான்ப்பா நாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாருங்கப்பா, கர்த்தர் நோக்கி பாருங்கப்பா, கர்த்தர் நோக்கி பாருங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்களோ அந்த எல்லா விதமான பாவத்தை எல்லாம் மன்னிங்க. முறுமுறுக்கிற காரியங்கள், சில குடும்பத்துல கலகம் பண்ற காரியங்கள், சில குடும்பத்துல துர்க்கிரியை, சில குடும்பத்துல அந்தரங்கத்துல தேவையில்லாத கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பமும் மனம் திரும்பணும்ப்பா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா, கர்த்தருக்கா வாழணும்ப்பா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எல்லா குடும்பத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. நிரம்பி வழியிற பாத்திரமா மாறணும்ப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லியிருப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே அப்போ ஒரு விடுதலை வேணும்ப்பா, ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லியிருப்பா. சிங்கத்தை போல ஒரு தைரியம் வேணும்ப்பா. அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் வேணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அபிஷேகம் இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேலேயும் ஆனந்த தைலத்தினாலே அப்பா அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நிரம்பி வழியிற பாத்திரமா மாறட்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் நிரப்புங்கப்பா. நிரம்பி வழியிற பாத்திரமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாறட்டும். நிரப்பப்படட்டும்பா, நிரப்பப்படட்டும்பா, நிரம்பட்டும்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரப்பப்படட்டும்பா. லிபலபரபு ஷபலபலப கபது பெக்கேதுனா ரீதனமல கபது பெக்கேதுனா ரதுஷலப கபது பெக்கேதுனா ரீதோட்டோலப காரதுனமல லாது ஷலபபலப கபது பெக்கேதுனா லீதனமல கரதுரபல ரகதுலபல ஹரதுரபல லீதலபலபு ஷபலப கபது பெக்கேதுனா து நாமா கோரோ லாப கரப கரபரப கபது பெக்கேதுனா ಲಿಬಾ ಕಬದು ಬೇಕೇದ್ನ ಲಾದುನಿ ಶಾಂತಾಟಲಬ ಕಬದು ಬೇಕೇದ್ನ ಲಿದುಲಬ ಕಬದು ಬೇಕೇದ್ನ ಲಿದನ ಮರಬದುನಿ ಶಲಬಬ ಕಬದು ಬೇಕೇದ್ನ ಲಾದು ರವ ಬಾ ಶಬ ರದು ರಿಬಾಲಬಲ ಹೊರೋ ಲಹದೆಮೆಹಿ ಬಿಲಹಾಬಿ ಲಹೋರದು ಶಿಬಬಬ ದುನಮಲ ಹದೆನೆಮೆಹಿ ಬಿಲಾರದು ಶಾದು ರಿಖಾ ರಥಠಲಬ ಕಬದು ಬೇಕೇದ್ನ ಲಿಥೋಡೋ ಲಶಾ ಲಬಹ ಬಿಹಾರದು ದೆನೆಮೆಹಾಸಿ ಬಿಹೋಲಬಲ ಕಬು ಶಗದು நிமரக்கந்தொட்டரபல எல்லாருடைய பாத்திரமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிரம்பட்டும்பா, நிரம்பட்டும்பா. நிரம்பி ஒளிர பாத்திரமா மாறட்டும்பா. உம்முடைய வல்லமினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமினால் நிரப்புங்கப்பா. நஸ்ரனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சத்துருடைய கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும்பா, பிசாசுடைய கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும்பா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக தந்திரமா கிரியை செய்து கொண்டிருக்கோ வஞ்சிக்கிற ஆவிகள், தந்திரமான ஆவிகள், வலு செருப்புகளுடைய கிரியைகள் குடும்பத்துக்கு விரோதமாக
போராடுகிற வானமண்டல பொல்லாத கிரிகள், சபிக்கப்பட்ட கிரிகள், எல்லா செத்த கிரிகளாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும்பா. லிஹோஷா தூஹா பெஸி துகா ரபலரது ஷபது ரிபி கபது ரிபி கபு ஷலப கபது பெக்கதுனா எல்லா கிரியெல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படு ராஜா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படு ராஜா. எந்தெந்த குடும்பத்துல புதுசா இணைந்திருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஏசு கிறிஸ்து ராஜாவை நாங்கள் அழைக்கிறோம். ஜீவாதிபதி அழைக்கிறோம் ராஜா. எங்களுக்கா பரிந்து பேசுகிற ஏசு கிறிஸ்து அழைக்கிறோம்ப்பா. கர்த்தரா ஏசு கிறிஸ்து அழைக்கிறோம்ப்பா. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனை அழைக்கிறோம்ப்பா. அப்பா, உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவரே, எந்த இடத்துல எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலையில கண்ணீரோடு வேதனையோடு நிந்தையோடு அவமானத்தோடு அப்பா அந்த மாசத்துக்குள்ள கடந்து போறாங்களோ அந்த வீட்டுக்கு அப்பா தேவன் தந்த வாக்குத்தத்தம் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் லேது ஷபஹோ ரபஹு துரபல துரபல லாதுனி சந்தோட்டல பக்கபுது பெக்கேதுனா லேதுலபல பலஹோ ரபல அக்கபுது பெக்கேதுனா லாது ஷா லாப ரது ரபல ஹரது ரிதனமல ரபு ஷபலபலப கபுது பெக்கேதுனா ரிதனமேசே போ ஷபஹ பிஹாலர்து லேதேனேமா பாபலபரபு துரபலர சந்தட்டல பக்கர் துரபல லாபலபரபு ஷபலக்க துரபல தேனமேசே போ ஷபலக்கன் தொட்டரபல ரீஹதன மரு ஷபலக்கபுது பெக்கேதுனா தினமேஷே பெலிபில ஹரஹலோ ஹரதுர பக்கபுது பெக்கேதுனா நிரம்பி வழியில பாத்திரமா மாறட்டும்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வழிட்டும்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிக்கணும்ப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், திறப்புல நிக்கணும், அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என்னோட ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்க ராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா, பரிசுத்தம் நிரப்புங்கப்பா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னினால் நிரப்புங்க, அக்னினால் நிரப்புங்கப்பா, அக்னினால் நிரப்புங்கப்பா, அக்னினால் நிரப்புங்கப்பா. லா து ஷலஹ ஜீது ரிபஹா ஜிபி லாபஹு பஹஸிபி ஹலாரது ஷபதுஹா பஹஸிபி லாபதுஹா பிஹா பி ஜிபிஹா லபரதுனி கந்து தரபல லிதூர பிஷலப லபல ஷபல பலஹரபரதினி மாரதுரபல லஹதலபல ஹஸிபி கபுதுபி கபுதுபி கேதுனி கந்து தரபல லீதுனி சந்த டலப கபுதுபி கேதுனா. சில குடும்பத்திலே கண்ணீரோடு நிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு நிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை இப்பொழுதே சந்திக்கணும்ப்பா. இப்பொழுது 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 அந்த குடும்பத்துடைய பாத்திரம் நிரம்பட்டும், பாத்திரம் நிரம்பட்டும். அந்த குடும்பத்துல என்னென்ன தட்டுப்பாடு இருக்கோ, என்னென்ன வறுமை இருக்கோ, என்னென்ன சாபத்துல இருக்காங்களோ அது எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா செத்தகிரியில் அழிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இயேசு கிறிஸ்து ராஜனுடைய ஜீவ ஒளி அப்பா இறங்கி வரட்டுப்பா, இறங்கி வரட்டுப்பா. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகாபிரபு வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தாதான்ப்பா ஆசீர்வாதம், எங்க வாழ்க்கையில நீங்க வந்தாதான்ப்பா ஆசீர்வாதம், எங்க இதயத்துல நீங்க வந்தாதான்ப்பா ஆசீர்வாதம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். எந்தெந்த குடும்பத்திலே அப்பா ஜெபிக்கிறாளோ இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த ஸ்தோத்திரம்ப்பா, இந்த மாசத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த ஸ்தோத்திரம்ப்பா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்துல எந்தெந்த காரியத்துல நிந்தைகள் அவமானங்கள் இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் மாற்றி உங்களோட ரத்தத்தினால கழுவி உங்க பிள்ளைகளை சுத்திகரித்து உங்க பிள்ளைகளை நித்திய கீர்த்தியுள்ள பிள்ளைகளா மாற்றிற கிருபைக்கா நன்றி, நன்றி, நன்றிப்பா. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளையோட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாசத்துக்கான கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தினீங்களே அப்பா, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. ரிபு ஷபது ஹௌஷத ரிபலஹ துனி கந்துட்டு ரபலா. மகிமை உள்ள தேவனை ஆராதிக்க இழந்து போன மகிமை மீட்டு கொடுத்தவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. சமாதானத்தின் தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்கிறப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே அவனுடைய இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாவட்டும்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாவட்டும்பா. லேது ஷப தூஹப ஹல்லரதுரி கந்துட்டரபலா லாதனமர ஷபலபலபலபல ஹுரப
பலக துரபலா லீதன மலர ஷபதுரி பக்கபதுரி கரபர பக்கபதுரி சந்த டல பக்கபது பேக்கேதுனா ரிபலபலப ஷபதர பக்கரதுரி பக்கபது பேக்கேதுனா லீதோ நேமா ஷேபே தூரி பல பல பக்கர துரப கந்து டொரபலா லகதலபு ஷதரப கதுரப கந்தோரபலா. கண்ணீரை துடைக்கிற கிருபைக்கா நன்றிப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த மாசத்துல எல்லா காரியத்தையும் மாற்றின கிருபைக்கா நன்றி. கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகனே, உன் கண்ணீர் தேவனுடைய சமூகத்துல எட்டினது. இந்த வாக்குத்தத்தை எனக்குத்தானா என்று நீ ஜெபித்த அல்லவா? இதோ கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை காண்கிறார். நீ பட்ட பாடுகள், நீ கடந்து வந்த பாதைகள், உன் வேதனைகள், உன் துக்கம், உன் குடும்பத்தில் நிந்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் உன் குடும்பத்தோட இருந்து செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இதோ கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். என்னோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடனோட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும் ராஜா. தலையில் உச்சங்கள் வரை எல்லா அவைகள் எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால வேலடைங்க ராஜா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். கண்கள்ல கழிக்கும் பொழுது வீண் வார்த்தை பேசப்படி வேலடைங்க ராஜா. எங்க காதுகள் பிரதிஷ்டை பண்ணப்படட்டும்பா. தேவ சித்தம் இல்லாத எந்த இடத்துக்கு நாங்க போக கூடாது. தேவ சித்தம் இல்லாமல் எந்த ஒரு நபரை நாங்க பார்க்க கூடாது. தேவ சித்தம் இல்லாத எந்த ஒரு இடத்துக்கு என்னோட வாழ்க்கையில் அங்க எந்த இடத்துக்குமே நாங்க போக கூடாதுப்பா. கர்த்தர் வேலடைங்க, கர்த்தர் வேலடைங்க, கர்த்தர் வேலடைங்க. ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இந்த மாசத்தில் நிரம்பி வெளியிற பாத்திரமா இருக்கணும். எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஷிபஹுரதுரி ஷபலபலஹுரது ரிமஹாசிபிஹி பிலஹாஷதுரபலஹுரது லபது ஷபலபிலஹாசதுரி மரஹுரது. அப்போ அந்த மாசத்திலே எல்லா பகுதியிலுமே நாங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும்ப்பா. சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆத்துமா பாரம் தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை செய்யுங்கப்பா. செம்மையான வழியில நடக்க கிருபை தாங்கப்பா. நியாயமானபடி வாழ கத்த கிருபை தாங்கப்பா. தேவ திட்டத்துக்குள்ளே நாங்க இருக்கணும். கிருபை தாங்க, கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்கூட சொன்னீங்கப்பா. இந்த மாசத்துல ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறட்டும். எப்பொழுதும் சந்தோஷமா சொல்லிருப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றுக்கா ஸ்தோத்திரம் செலுத்த சொல்லிங்கப்பா. அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மாசத்துல முழு வேதத்தை வாசித்து முடிக்க யாரெல்லாம் திட்டம் பண்ணிட்டாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையா இருங்க. உங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க. செல்போன்ல அடிமையா இருக்கக்கூடாதுப்பா. பாவ அடிமையில சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவருக்கு மேல தங்கிருங்கப்பா. கிருபையின் ஆவியானவருக்கு மேல தங்கிருங்கப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுங்கப்பா. சதையான இருதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை எங்களுக்கு தாங்கப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியர் நீங்க பேசி கொண்டிருக்க வேண்டும். சத்திய ஆவியர் நீங்க பேசி கொண்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். இந்த உலகத்திலிருந்து அப்பா பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும்ப்பா. பிரித்து எடுக்கப்பட்ட ஜனமா இருக்கணும்ப்பா. கர்த்தருக்காக வாழக்கூடிய ஜனமா இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய வருகைகளை காணக்கூடிய ஜனமா இருக்கணும்ப்பா. அப்பேற்பட்ட கிருபை தாங்கப்பா. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரைப்பட வேண்டும். கர்த்தர் வேலையடைங்க. உங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய வேலை, சகல காரியத்திலும் தேவனுடைய கரம் கூட. இந்த நாளிலும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் உங்களுடைய ஜீவன் அப்படி. இந்த மாசத்துல எத்தனையோ தேவைகள் உண்டுப்பா. நிறைய குடும்பத்துல கோடிக்கணக்கான கடன்லாம் இருக்கு. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ நீதிமான் வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் பனையை போல செழித்து என்று எழுதப்பட்டிருப்பார். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். இதுவரைக்கும் எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கோ
அந்த காரியத்துல நாங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா நாங்க இருக்கணும். பக்கத்தை கிருபை செய்யுங்க. வெளியில புறப்படுற எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அப்படிங்க. கால வேளையில விசேஷமா விவசாயத்துக்கு போறாங்கப்பா, போட் தொழில் போறாங்கப்பா, கால வேளையில சிறு தொழில் பார்க்கறாங்க, வியாபாரம் பார்க்கறாங்க, கம்பெனில அப்பா வேலை பார்க்கறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்கப்பா. சில குடும்பத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல டீச்சர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல வேற வேற நாட்டுல இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அப்படிங்கிறாங்க. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, நடந்து போறாங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேற இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்கறாங்க, வேற நாட்டுக்குள்ள தங்கியிருந்து வேலை பார்க்கறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கணும் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பிள்ளை உறுதியா இருக்க வேண்டும். தேவனுக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். கட்டளைக்கு கீழ்ப்படியணும். கற்பனை கை கொள்ளணும். ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிக்கணும். எத்தனையோ குடும்பத்துல வேலை இல்லாம இருக்குப்பா, இரவும்பலமா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஒரு வாசல் திறந்துதாங்க. உங்க பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குமோ அந்த வாசல் திறந்தாங்க. அது வேற வேற நாட்டுக்குள்ள கூட இருக்கலாம்ப்பா. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், சாப்ட்வேர் லைனா இருக்கலாம், எந்த லைனாலும் சரிப்பா. தேவ சித்தத்தின்படி நடக்கணும்ப்பா. வீடு கட்டுறாங்க, இன்னும் தடையா இருக்குப்பா, கட்டி முடிக்க கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நிறைய பணம் போயிட்டு இருக்குப்பா, அது எல்லாம் நிப்பாட்டுங்க. வியாதியில படுத்த படுக்கையில பலவீனத்தோடு மரண பயத்தோடு சில குடும்பத்துல இன்பெட்ல சின்ன பிள்ளைகள் இருக்கு, கேன்சர்ல பாதிக்கப்பட்ட, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்ட, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய குடும்பத்துல மன அழுத்தம், சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம், கண்ணில் பிரச்சனை. சில குடும்பத்துல சரீரத்துல பல விதமான வியாதி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உங்க பாதவில அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய நோய்களை சிலுவையில சுமந்தவரே, உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களோட அக்கறம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றும் சிலுவையில சுமந்தவரே, உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளே உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தரணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு ஜீவனை கட்டுறது, தீர்க்காயுசு கட்டுடுங்க. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்து சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு தீர்காயுசு தாங்க. காலவேளையிலே ஜெபிக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதானத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கரந்துட்டு ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, இந்த நாளில் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் விசேஷமாக பிள்ளைகளோட இருந்து நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே அப்பா பனையை போல செழித்து அந்த குடும்பம் செழிப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சகல காரியத்திலும் ஆசீர்வதிங்க. கற்பத்திரிங்க ஜுபீரா கர்த்தரே மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. வாலிப வயசுல ஒன்று சிறு சீர நினை என்று வேதம் சொல்லுது. வாலிப வயசுல கர்த்தருக்கா எலும்பு பிரகாசிக்கணும், கர்த்தருக்கா முழு நேரம் ஊழியம் செய்யணும்ப்பா. அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தருக்கா எலும்பு பிரகாசிக்கணும். கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். கடைசி காலத்துல எவ்வளவு ஜனம் என்று சொல்லிப்பா. கடைசி காலத்துல யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த குடும்பம் கர்த்தருக்காகவே இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்திலே தவறான நிறைய காரியங்கள், எந்த காரியமா இருந்தாலும் இந்த நாளில் உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், எல்லா குடும்பமும் பாதுகாக்கப்படணும். இந்த மாசத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கடன்ல இருக்க குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. நிறைய குடும்பத்துல இஎம்ஐ, குழுக்குள்ள பணம், வீட்டு வாடகை, கடை வாடகை, கம்பெனி, எத்தனையோ காரியத்துல லோன், பைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க,
நிறைய குடும்பத்தில் கோடிக்கணக்கான கடன் இருக்குப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் நீதி நியாயம் விசாரிங்க. எந்தெந்த குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோம் அந்த பாவத்தை மன்னிங்க. அந்த கடனை அடைக்க அதுக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிக்காங்களோ அந்த பொருத்தனையில விசேஷமாக தேவனுக்கென்று யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று பொருத்தனை பண்ணிக்காங்களோ அந்த பொருத்தனை உறுதியா இருக்கிறத கிருபை செய்யுங்க. எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கிறத கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்போ மினிசன்ல உங்களுடைய கரத்துல பண்ணிடும். ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல பண்ணிடும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். நிரம்பி வெளியிட்டும்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ரோஜனமான ஊழியக்காரன்பா. கர்த்தர் எங்களோடு பேசின கிருபைக்கா நன்றி. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எத்தனையோ குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோரத்துல இருக்காங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாம இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. எல்லா தேச ஜனங்களையும் இயேசு ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து இந்த மாசத்துல சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தற்படுகிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த குடும்பத்தை பரிபூர்ணமா ஆசீர்வதிச்சு வேதத்துக்கு நான் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்களுக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். வேற வேற தேசத்துக்குள்ள வேற வேற சூழ்நிலை இருக்கிறீங்க. கர்த்தரும் குடும்பத்தை அபரிதமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த மாசத்திலையும் உங்களோட பேசியிருக்கிறார். உங்க குடும்பத்தை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார். தேவஸ்தமாக உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆளுகை செய்யட்டும். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.